शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवानां शिवभक्ताश्च स्वदेशो भुवनत्रयम् ஓதி மாமலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க ஜோதியே துலங்கும் என் தோள் சுடர்மழு படையினானே ஆதியே அமரர் கோவே அடியடாமலை உளானே நீதியா உன்னை அல்லால் நினையுமா நினைவிலேனே பண்தனை வென்ற இன்சொற் பாவையோர் பங்கா நீல கண்டனே கார்கொள் கொன்றை கடவுளே கமலபாதா அண்டனே அமரர் கோவே அடியடாமலை உளானே தொண்டனேன் உன்னை அல்லால் சொல்லுமா சொல்கிலேனே உருவமும் உயிரும் ஆகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்றயம் பெருமான் மிக்க அருவி பொன் சொரியும் அண்ணா மலையுளாய் அண்டர் கோவே மறுபுனின் பாதமல்லால் மற்றொரு நினைவிலேனே மறுவினின் பாதமல்லான் மற்றொரு மாடிலேனே பைம்பொனே பவள குன்றே பரமனே பால் வெண்ணீற்றாய் செம்பொனே மலர் செய்பாதா சீர்தரு மணியே மிக்க அம்பொனே கொழித்து வீழும் அடியடாமலை உளானே என் பொனே உன்னை அல்லால் யாது நான் நினைவிலேனே பிறையணி முடியினானே பிஞ்சகா பெண்ணோர் பாகா மறைவலா வண்டார் கொன்றை மாலையாய் வாமதேவா அரைகழல் அமரர் ஏத்தும் அடியடாமலை உளானே இறைவனே உன்னை அல்லால் யாது நான் நினைவிலேனே யாது நான் நினைவிலேனே ஏகமக்ஷரம் ஹிருதிம நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம் சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு சிதம்பரம், கைலாயம், மதுரை, ராமேஸ்வரம், காளஹஸ்தி 12 ஜோதி தலங்கள், இப்படி காசி, இப்படிப்பட்ட மகா பவித்திரமான கஷேத்திரங்களிலெல்லாம் அங்கே சென்று எழுந்தருளி உரைபவராக இருக்க இந்த அருணாச்சலத்திலே தானே சிவஸ்வரூபமாக ஒரு மலையாக இங்கே இவர் போய் எழுந்தருளுவது என்று இல்லாமல் இவரே அங்கே மலையாக காட்சி அளிக்கின்ற பவித்திரங்களுக்கெல்லாம் மிக பவித்திரமான கஷேத்திரமாக அருணாச்சலத்தை மாற்றினாரோ, அருணாச்சலத்துக்கு பெருமை சேர்த்தாரோ அந்த லோக மகாகுருவாம் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே
என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். இந்த உள்ளது 40 பாடத்திட்டத்தின் கீழ் இன்றைய 34வது வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு பேச ஒரு இன்டராக்டிவ் செஷன், கலந்துரையாடலாக நீங்கள் அனைவரும் இதிலே பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பிடித்த ஒரு பாட்டு, அது ஏன் உங்களுக்கு பிடிக்கிறது, அது ஏன் அந்த அளவு உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாட்டாக இருக்கின்றது, இதை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதலில் பிரசன்ன ஜெயந்தி அவர்களை பேச அழைக்கிறேன். மேடம் பேசுறீங்களா? வணக்கம். நான் பேசுறேன் சார். கேக்குதா? கேக்குறது. ஆடிபிள். குருவிற்கு வணக்கம், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்ட பாடல் 12வது பாடலாகும். அறிவு அறியாமையும் அற்றது அறிவாமே, அறியும் அது உண்மை அறிவு ஆகாது, அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் நின்றாய் அவிர்வதால் தான் அறிவாகும், பாழ் அன்று அறி. இங்கு முதல் வரியில் முதலில் உள்ள அறிவு அறியாமை இரண்டும் உலகாதி விஷயங்களை பற்றிய ஜீவபோத அறிவு அறியாமையை குறிக்கின்றது. இந்த அறிவு இட்டறிவு சுட்டறிவு என்றும் குறிப்பிடப்படுகிறது. அறிதல் அறிவித்தல் போன்ற பேதங்கள் இல்லாமல் இடையராது தான் தான் என்று ஒழிந்து கொண்டிருக்கும் ஸ்புரித்து கொண்டிருக்கும் ஆன்மாவே உண்மை அறிவு அல்லது உற்று அறிவு ஆகும். இப்படிப்பட்ட ஆன்மா பாழ் அன்று சூன்யம் அன்று அறி என்கிறார் பகவான். ஆன்மா ஆனந்தமயமானது. ஆன்மா ஆகாயத்திலே பேரானந்தம் காற்றை போல் உள்ளது. இதில் பாழ் அன்று என்ற ஓமானம் அருமையானது ஆகும். இந்த ஓமானம் கணிதப்படி பார்த்தாலும் மிக பொருத்தமாக உள்ளது. சூன்யம் அல்லது சுழி ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கொண்டுள்ளது. எல்லையற்று பறந்து விரிந்துள்ள ஆன்மாவினை சூன்யம் என்று குறிப்பது பொருத்தமாகாது. அதனை பரவெளி பொதுவெளி என்று குறிப்பிடுதலே பொருத்தமாகும். சீரை அழித்து நிர்வாணமாய் செய்தருள் சீரை அழித்தருள் அருணாச்சலா, போக்கும் வரவுமில் பொது வெளியினில் அருள் போராட்டம் காட் அருணாச்சலா போன்ற பாடல்கள் இதற்கு வலு சேர்ப்பதாய் உள்ளது. இந்த பாழன்று அறி என்ற ஓமானத்தினால் இந்த பாடல் எனக்கு மிக பிடித்த பாடலாக அமைகிறது. நன்றி சார். சந்தோஷம். ஆக்சுவலா இட் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப தெளிவா கிளியரா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இது புத்தர் பெருமான ரொம்ப பெரியவர்கள்லாம் கூட நிர்வாணம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றதுல தயங்குறதே இல்லை. ஆனா பகவான் முதல் முறையா பாழ் அன்று என்று எம்பாட்டிக்கா ரொம்ப உறுதியா சந்தேகத்தை கிளம்பில்லாமல் இது எப்படி பாழ் ஆகும், ஆகாது. இது ஒழுங்கல் ஒடுக்கத்துல சலனமற்ற காற்று இருக்கின்ற ஆகாசத்தை போல என்கிறார் கண்ணுடைய வள்ளலார். அவரும் இதே கருத்தை தான் சொல்ல விரும்புகிறார். ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாரு, ஆகாசத்துல காற்று இருக்கு, ஆனா அது அசைஞ்சாதான் தெரியறது. ஆனா அசையலன்றதுனால அந்த காற்று இல்லாம போயிடுமா? அப்ப ஆகாசம் என்பது பாழ் இல்லையே, அது ஃபுல்லா இந்த வாயுனால அது நிரப்பப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு இடத்துல காத்து கம்மியாச்சுனாலும் உடனே அது போய் பாய்கின்றது, அந்த அந்த இடத்தை நிரப்புகின்றது. எல்லா இடத்துலயும் அந்த வாயு என்பது சமமாக இருக்க முயற்சிக்கின்றது, அது வெற்றி அடைகின்றது. அதனால தான் நமக்கு காற்றழுத்தம் மழை அது இது எல்லாம் வரத்துக்கு காரணமே ஒரு சூறாவளி உருவாதல். இதெல்லாம் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இந்த வாயு இந்த காற்று செய்கின்ற செயல்பாடுகள் தான். அப்படி இந்த ஆன்மா என்பது இன்னும் கேட்டா மாடர்ன் சயின்ஸ்ல பாழ் அன்று என்பதற்கு ஈத்தர கூட உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம இப்போ பேசினா இன் ரியல் டைம் அப்படியே இப்போ உங்களுக்கு கேட்கறது, அமெரிக்காவில் இருக்கவளுக்கும் கேட்கறது, ஆஸ்திரேலியாவில் இருக்கவளுக்கும் கேட்கறது, டிஸ்டன்ஸ்ன்றது டோட்டலா மறைஞ்சி போறது.
அது அந்த இன்ஸ்டண்டா கேட்கறது. அதற்கு காரணம் ஈத்தர்னு. த ஹோல் வைப்ரேஷன்ஸ் தேர் மஸ்ட் பி சம் மீடியம் விச் த்ரூ விச் இட் ஹாஸ் டு பாஸ் த்ரூ. நிர்வாணமா பாழா இருந்தா ஹவ் இட் வில். இப்போ ரப்பர் மாதிரி எலக்ட்ரிசிட்டி ரப்பர்ல பாஸ் ஆகாது தாண்டாதுன்னா ரப்பர் கிரியேட்ஸ் வேக்குவம் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. அது அந்த இடத்துல போகவே முடியாது. அப்படி இல்லை. இது அந்த ஈத்தர் எப்படி ஹெல்ப் பண்றதோ, ஒரு மீடியமா எல்லா எல்லா கம்யூனிகேஷனுக்கும் ஹெல்ப் பண்றதோ, அது மாதிரி இந்த ஆன்மாவுக்கு இந்த பேர் இன்பம், அந்த பேர் ஆனந்தம். அதனால்தான் சத்து சித்து ஆனந்தம் என்பதை அதனுடைய ஒரு குவாலிட்டியாக ஒரு ஆட்ரிபியூட்டாக சேர்த்திருக்கிறார்கள். சத்து என்றால் ஆப்வியஸ் இருப்பது, சித்து என்றால் அது ஜடமாக இல்லை உணர்வாக இருக்கின்றது என்று சொல்வதற்காக சேர்க்கப்பட்டது. இங்கே அந்த உணர்வு சோகமாக இல்லை, துக்கமாக இல்லை, பேரின்பமாக இருக்கின்றது என்பதற்காக ஆனந்தம் என்கிறார். அது பாழ் அன்று, ஆனந்த ஸ்வரூபம். அதனால்தான் பகவான் நான் யார் அருள்மொழி தொகுப்பது சொல்றாரு, நான் இந்த உடல் அல்ல, சப்த தாதுக்கள் அல்ல, நான் இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் அல்ல, பஞ்ச கர்மேந்திரியங்கள் அல்ல, அந்த கரணங்களாகிய சத்துர்வித அந்த கரணங்கள், மனம் புத்தி சித்தி சித்தம் அகங்காரம் என்கின்ற அந்த கரணங்கள் அல்ல, பஞ்ச கோஷங்கள் அல்ல, சரீர திரயங்கள் நான் அல்ல, இவை எல்லாவற்றையும் இல்லை இல்லை என்று சொல்கின்ற அறிவே நான். அந்த அறிவின் சொரூபம் சச்சிதானந்தம் அப்படின்னு அந்த இடத்துல அங்க ஆனந்தத்தை கொண்டு வருகிறார் பகவான். இப்படி ஒரு நல்ல ஒரு சிறந்த பாடலை நீங்கள் தேர்ந்தெடுத்து மிக சிறந்த முறையில விளக்கி இருக்கிறீர்கள். ரொம்ப 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 நன்றி. அடுத்து முரளி சங்கர்ஜி, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. ஆர் யூ ப்ரிப்பேர்? வணக்கம். சொல்லுங்க, ப்ளீஸ் கேரி ஆன். நன்றி சார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ குருபியோ நமக. நான் இன்று எடுத்துக்கொண்டிருக்கிற பாடல் 17. நம்ம எல்லோரும் இந்த உள்ளது 40 பாடல்களை நமது குரு மூலம் படிக்கிறதுக்கு வர காரணமே நமது மனம் பக்குவம் அடையணுங்கிற ஒரு உயர்ந்த குறிக்கோள்ல தான் வந்திருக்கோம். பகவான் என்ன சொல்றாருன்னா, உடற்பற்றே அகந்தைக்கு காரணம். அகந்தை அழிஞ்சாதான் நம்ம மனம் பக்குவம் அடைந்து ஞானத்தை எட்ட முடியும். ஸோ ஞான மார்க்கத்துல பயணிக்கணும்னா முதல்ல அகந்தையை அழிக்கணும். அகந்தை அழியும் நேரம் ஞானம் ஆட்டோமேட்டிக்கா பிறக்கும்னு நமது குரு விளக்கியுள்ளார். ஸோ உடலை நம்ம உண்மையிலே பார்க்க போனா உடலை நமது மனம்தான் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அதனாலதான் முதல்ல பாடல் 6ல பற்றிய எனது புரிதலை, அதாவது மனம் நாசம் செய்வதை பற்றி இந்த பகிர்ந்து கொண்டேன். ஸோ தற்பொழுது இந்த மனம் நமக்கு அடையாளம் காட்டும் உடல் மற்றும் உடல் பற்றினையும் அஜ்ஞானி அதே மாதிரி ஞானி இவர்கள் பார்வையில் இந்த உடல் எவ்வாறு காணப்படுகிறது என்பதையும் பகவான் பாடல் 17 விளக்கி உள்ளதை நமது குரு ஸ்ரீராம் அவர்கள் நமக்கு சொல்லி அருளியதில் புரிந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். உடனானே தன்னை உணரார்க்கு உணர்ந்தார்க்கு உடல் அளவே நான்றன் உணரார்க்கு உடல் உள்ளே தன் உணர்ந்தார்க்கு எல்லையற தான ஒளிரு நான் இதுவே இன்னவர் தம் பேதம் என வெண். அதாவது உடல் நானே தன்னை உணரார்க்கு, உணர்ந்தார்க்கு உடல்லவே நான் தன் உணரார்க்கு, உடலுள்ள தன் உணர்ந்தார்க்கு எல்லை அறத்தான் ஒளிரும் நான் இதுவே இன்னவர்தம் பேதம் என எண் என்கிறார் ஸ்ரீரமணர். தன்னைத்தான் உணராதவர் அஜ்ஞானி, தன்னை உணர்ந்தவர் ஞானி. உடலையே தான் என எண்ணுவது அஞ்ஞானியின் சுபாவம். அதே பகவான் முதல் வரியில் உடல் நானே எண்ணுவது உணரார்க்கு அஜ்ஞானியின் சுபாவம் என்று விளக்குகிறார். அறியாமையில் வாழக்கூடிய அஜ்ஞானிக்கு நான் என்னும் உணர்வு உடல் அளவில் குறுக்கப்படுகிறது. இத்தகைய எண்ணம் எழுகின்ற அஜ்ஞானி உடல் அளவிலான வாழ்க்கையை மட்டுமே வாழ்கிறான். அதன் அடிப்படையிலேயே அவனால் உலக விவகாரங்கள் அனைத்தும் பார்க்கப்படுகின்றது. அவ்வாறான அஜ்ஞானிக்கு உண்மையை உணர்த்த வேதாந்த நூல்கள், பெரியோர்கள் எல்லாம் இந்த உடல் நிலையற்றது, பொய்யானது, நான் எனப்படுவது உடலோ பஞ்சகோஷங்களோ பிராணனோ அந்த கிரணங்களோ மட்டுமல்லாத சூஷ்ம காரண தேகங்களோ மனமோ இவை எதுவும் இல்லை, இவை அனைத்தும் அகந்தை கற்பனைகளையாம், இவற்றை இது நான் இல்லை, இது ஒவ்வொன்றாக நான் இல்லை நான் இல்லை என்று 36 தத்துவங்களையும் நாம் கலந்து நேத்தி தத்துவத்தை உணர்ந்து ஞான வைராக்கியம் உண்டு
ஒவ்வொன்றாக விளக்க வேண்டும் என்று போதிக்கின்றது. இதுவே நமது ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் ஆர் எலிமினேஷன் என்று நாம் புரிந்து கொண்டுள்ளோம். ஆனால் பகவான் தனக்குள்ளே ஆழ்ந்து அகமுகப்பட்டு ஆன்மாவில் ஒன்று கலந்து இருப்பதுதான் ஞானியின் அடையாளம் என்கிறார். ஞானி அந்த ஆன்ம நிலையில் தனக்கு அந்நியமாக ஒன்றையுமே எண்ணுவதில்லை. ஒளி என்ற ஒன்று உண்டு என்றால் நிழல் என்பதும் உண்டு. ஆன்ம பேரின்பத்தின் நிழலே இந்த உடல், மனம், உலகு ஆகிய பொய்த் தோற்றங்கள் என்று ஞானி உணர்கிறார். அதாவது ஞானி இந்த உடல் இல்லை என்று கொள்வதில்லை. இந்த உடலும் நானே என்றும், அதுபோல மனம், உலகு, அகந்தை என்று யாவுமே இருந்தாலும் அவை எல்லாமே பொய்த்தோற்றம் என்பதை உணர்ந்து கொள்கிறார். எனவே ஞானி உடல் மற்றும் மனம், உலகு, கடவுள் மற்றும் அகந்தை உண்டு என்று சொல்வார். இதனை அரவணைத்து சொல்லும் ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூஷன் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இங்கு ஞானியானவர் உடல், மனம், உலகு, கடவுள், அகந்தை எல்லாம் உள்ளதை மறுக்காவிட்டாலும் அதனை பொய்த்தோற்றம் என முற்றிலும் உணர்ந்தவராகிறார். முருகனார் ஒழிவில் ஒடுக்கம் பாடல் 36 நாவென்ற நாவே போனான் என்று சொல்லளவே யாமென்றி தான் எதிரேகா என்கிறார். அதாவது நாக்கு என்று ஞானி உரைப்பார் ஆகிலும் அது வெறும் வாய் வார்த்தை தானே அன்றி அதனால் அறியப்படும் சுவையோ மற்ற உணர்வுகளையோ குறிப்பதாகாது. அதுபோல் இங்கும் உடல், மனம், உலகு, கடவுள், அகந்தை உள்ளது என்று ஞானி கூறுவாரேனும் அவை அனைத்தும் வாங் மாத்திரமாய் கூறுகிறாரே அன்றி பொய்த்தோற்றங்களே என்பதை முழுவதும் அவர் உணர்ந்து இருக்கிறார். திருமதி பிக்கார்ட் என்னும் ஆங்கிலேய பெண்மணி பகவானுடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எழுதியுள்ளார். தேகத்திற்கு ஆத்ம சம்பந்தம் பற்றிய அவரது கேள்விக்கு பகவான் பதிலளிக்கும் பொழுது, நீ உன் இருப்பிடத்திலிருந்து வண்டியில் வந்து சேர்ந்த பொழுது நான் வந்தேன் என்று கூறுகிறாய். வண்டி வந்தது என்று கூறுவதில்லை. வண்டியுடன் உன்னை ஐக்கியப்படுத்தி பேசும் தவறை நீ செய்வதில்லை. அந்த வண்டியை போல் தேகத்தை நினைத்து பார்ப்பாயாக. தேகத்தை நல்ல ஆரோக்கியமாக வைத்திருந்தால் அது உனக்கு ஒரு நல்ல வேலைக்காரனாகவும் ஆயுதமாகவும் இருக்கும். ஆனால் நீயே அந்த தேகமே நீ என்று கூறுகிறாய். அந்த தேகாத்ம பாவத்தை விட்டொழித்து உன்னில் வாழ முயற்சி செய். ஆத்ம விசாரம் எளிதாகும் என்கிறார். அதாவது இந்த உடற்பற்றை விட்டு ஒழித்தாலே ஆத்ம விசாரம் மிகவும் எளிதாகும் என்கிறார் பகவான். ஏகான்ம பஞ்சகம் 4ஆம் பாடலிலும் பகவான் பொன்னுக்கு வேறாக பூடனம் உள்ளதோ தன்னை விடுத்து தனுவேது தன்னை தனுவென்பான் அஞ்ஞானி தானாக கொள்வான் தன்னை அறிந்த ஞானி தரி. இதில் முன்னின்று வரிகளில் கூறியுள்ள பொன்னையும் ஆபரணையும் பற்றி பலமுறை நமது குரு விளக்கியுள்ளார். பொன்னே ஆதார வஸ்து, ஆபரணங்கள் நிழல் போன்றவை என்று. பின்னிரண்டு வரிகளிலே தனு உடல் பற்றி அஞ்ஞானி மற்றும் ஞானியின் கண்ணோட்டத்தை விவரிக்கிறார். அதாவது தன்னை தனு உடல் என்பான் அஞ்ஞானி. நான் இருக்கிறேன் என்பதில் நான் எனும் முற்பகுதியில் வாழ்பவன் அஞ்ஞானி. தானாக கொள்வான், தன்னை தானாக அறிந்தவன் இருக்கிறேன் எனும் பிற்பகுதியில் வாழ்பவன் ஞானி. ஆன்ம சுகம் என்ற ஒன்று உண்டு என்றால் அந்த ஆன்ம பேரின்பத்தின் நிழலே அகந்தை வலி என்பது பொருளாகும். பகவான் புற்றுநோயால் அவதிப்பட்டு துன்புற்றார். அகந்தை உடல் வலியை பொருட்படுத்தாமல் ஆன்ம சுகத்திலே எவ்வாறு வாழ்வது என்று பகவான் வாழ்ந்த வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடமாகும். உடலே நான் எனக் கொள்வான் அஞ்ஞானி, இந்த உடலும் நான் எனக் கொள்வான் ஞானி. இந்த பேதத்தையே கடைசி வரியில் இன்னவர்தம் பேதம் என எண் என்கிறார் பகவான். இவ்வாறாக ஆத்ம ஞானம் பெறுவதற்கு உடற்பற்றை விட வேண்டியதின் அவசியத்தையும் உடற்பற்றை ஞானியும் அஞ்ஞானியும் பார்ப்பதில் உள்ள பேதத்தை உரைப்பதின் மூலமும் நமக்கு தெளிவாக உரைக்கிறார் பகவான். இத்தனை முறை என்னுடைய சிறு உரையை சிரவணம் செய்தமைக்கு எல்லோருக்கும் நன்றி. இதில் இருக்கும் தவறுகள் ஏதேனும் இருந்தால் மன்னிக்கவும். நல்லவை எல்லாம் குருளருள். ஒரு வாய்ப்பினை அளித்த குருவிற்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். நன்றி. ஓம் நமோ ரமணாய். சந்தோஷம் சந்தோஷம். இந்த உடல் நானே உணர்வு எல்லாருக்கு உள்ளாருக்கு அப்படின்றதுனால இந்த ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை ரொம்ப பிரித்து காட்டுகிறார் பகவான். இது நம்ம எல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும்னு அவர் விரும்புகிறார். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டைரக்டா ஒரு கம்பேரிசன் அவர் பண்ணியிருக்க மாட்டார். இந்த உடல் நானே என்ற அபிமானித்து வாழ்பவன் அஞ்ஞானி, உடல் உள்ளே என்று உணர்ந்து வாழ்பவன் ஞானி. இத 1000 முறை சொற்பொழிகளால சொல்லி புரிய வைக்க முடியாது. இதை வாழ்ந்து காண்பித்துத்தான் புரிய வைக்க முடியும்.
You cannot give just keep on giving sermons to convince others or to prove your point. You have to demonstrate this. இதை வந்து ப்ரொஃபஸர் கேஎஸ் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது சொன்னார், பகவான் நமக்கெல்லாம் விடுக்கின்ற செய்தி இஸ் வெரி லைஃப் இஸ் த மெசேஜ். அதுக்கப்புறம் தான் அவர் மௌனத்தில் அருள்பாலித்தது, அதுக்கப்புறம் தான் திருவாய் மலர்ந்து பேசி உபதேசித்தது, அதுக்கப்புறம்தான் இந்த நூல்களை அருளிய உள்ளது 40 போன்ற நூல்களை அருளியது. ஆனா பகவானை நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த ரிவர்ஸ் கியர்ல தான் தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய நூல்களை படித்து அவர்கிட்ட வந்தவர்கள் தான் ரொம்ப அதிகம். பர்டிகுலர்லி பால் பிரண்டனுடைய அந்த சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா இதெல்லாம் படிச்சுட்டு தான் நிறைய பேர் பகவான்கிட்ட வந்தாங்க, மேற்கத்திய அன்பர்கள்லாம். இங்க இருக்கிறவாலும் அப்படித்தான். இந்த பகவானுடைய நூல்கள் மிக பெருத்த அளவிலே அவருக்கு அடியவர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் அவர்கிட்ட வந்த பிறந்தான் அதுக்கு முன் ஸ்டெப் ஆகிய மௌனம் என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அவர்கள் உணர்ந்தார்கள். பகவான் கிட்ட வந்து அந்த மௌனத்துல தான் இந்த உபதேசத்தை பண்ண முடியும். வாய் திறந்து பேசினாலே புரிய மாட்டேன்றது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, பேசாட்டா என்ன புரியும்னு ஒரு நம்பிக்கையற்றவர்கள் கூட மௌனோபதேசம் தான் ஒரே வழி என்று ரொம்ப கன்வின்ஸ்ட் ஆகி போனார்கள். அப்படி அந்த ஒரு பெரும் நம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்படி ஒரு பகவான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் வாழ்ந்து காண்பித்த விதம் தான் உண்மையான செய்தி. அவர் ஞானியாக வாழ்ந்து காண்பித்தார். ஒரு ஞானி எப்படி இந்த உடல்தானே அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் என்று சொல்றது அவருடைய அனுபவம் தான். அந்த உடலை குஞ்சுசாமிகள் சொல்வார், பகவான் வந்து குட்டிக்குற சோப்பு தான் யூஸ் பண்ணுவார். அதாவது அந்த சோப்பை யூஸ் பண்ற விதமே ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப சிக்கனமா யூஸ் பண்ணுவார், கச்சிதமா யூஸ் பண்ணுவார். அதை குளிக்கிறதுக்கு ஜலத்தை உபயோகம் பண்றது கூட கொஞ்சம் கூட அது ஜலம் வேஸ்ட் ஆகாது. எல்லாத்திலுமே ஒரு திட்டம். பேசுகின்ற வார்த்தைகளிலேயும் ரொம்ப கச்சிதமா சிக்கனம், அவர் எண்ணங்களில டோட்டலா சிக்கனம். இப்படி அவர் வாழ்ந்த வாழ்க்கையே நமக்கு ஒரு மெசேஜ். இந்த ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை நாங்கள் அவரை பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம் புக்கை படிச்ச விட அப்படின்னு கணக்கமாக அவர்கள் சொல்வார்கள். அவர் அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவரை ஈடுபடுத்திக் கொள்கின்ற விதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு ஞானி இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவார் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பிஹேவ் பண்ண எப்படி பிஹேவ் பண்ண போறாருன்னு தெரியாது, அதெல்லாம் ஆர்வமாக பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அந்த ஒரு வித்தியாசத்தை எங்களுக்கு நல்லா உணர்த்துவார் அவர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ முரளி சங்கர் அவர்கள் இந்த பாடலை தேர்ந்தெடுத்து அதை சரியாக எடுத்துரைக்கவும் செய்தார்கள். நன்றி நன்றி. செந்தில் செல்வி அவர்கள் பேசணும்னு சொன்னாங்க, நீங்க பேசுங்க மேடம். ஓகே சார், வணக்கம் சார். உள்ளது 40ல வந்து 10வது பாடலும் 13வது பாடலும் எடுத்திருக்கேன் நான். அறியாமை விட்டு அறிவு இன்றாம், அறிவு விட்டு அவ்வறியாமை இன்று ஆகும், அந்த அறிவும் அறியாமையும் ஆர்க்கு என்று அம்முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவு என்பது 10வது பாட்டு. இப்ப இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அறியாமைனா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து நம்ம அறிவுக்கு போக முடியும். நம்ம ஸ்ரீராம் சார் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, நமக்கு சொல்றதுக்கு பாயிண்டே வைக்கல. இருந்தாலும் ஏதோ என் சிற்றறிவு கேட்டிய வரை நான் சொல்றேன். உண்மை அற்றதை, அதாவது உண்மையே இல்லை, ஆனா அதை வந்து நம்ம உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதுதான் அறியாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அனித்தியத்தை நித்தியம் என நினைப்பது, அழிய போறத அழியவே அழியாது, நித்தியமா இருக்கும், நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறது அறியாமை. நம்ம வந்து அந்த அறிவோட விளக்கம் பெறாமலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அறியாமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அதை விட ஹைலைட் ஒண்ணு இருக்கு, நாம தான் நிரந்தரமா வாழ போறோம்னு நினைச்சுக்கிறோம். மற்றவங்களாம் ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்திருக்கிறாங்க, நமக்கு மட்டும் ரிட்டர்ன் டிக்கெட் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதும் அறியாமை தான். நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் சஞ்சலப்பட்டு சலனப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, அதுவே நான் அப்படின்றத உணராததுதான் அறியாமையோட உச்சகட்டம்.
அறிவை வந்து 2 பிரிவா பிரிப்பாங்க பொதுவா, உலகியல் அறிவு, மெய்யறிவு அப்படின்ட்டு. நம்ம வந்து பார்த்தோம்னா தேகாத்ம பாவனையில விளங்கி இந்த உடலே நான் அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு அதனால ஏற்படுற அந்த 3 வித அவத்தை நிலைகளையும் அதனோட இன்ப துன்பங்களையும் நம்ம அனுபவிக்கும் போது உலக விசையாதி சுகங்களை அனுபவிக்கிறோம். அப்ப பகிர்முக நாட்டத்துலதான் நம்மளோட மனம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப உலகியல் அறிவுலதான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, இப்ப டாக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த மருத்துவத்துறை பற்றிய அறிவு தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்கள போய் ஒரு கட்டிடக்கலையில பிளான் கேட்டோம்னா அவங்களுக்கு போட தெரியாது. ஒரு இன்ஜினியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கட்டிடக்கலை பத்தி தான் தெரியும், ஒரு ஆபரேஷன் பத்திலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட அறிவு வந்து அவங்க துறை வரைக்கும் தான் இருக்கும், நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மாவட்ட ஆட்சியாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அந்த மாவட்டத்தை நிர்வகிக்கிற அளவு, காவல்காரர்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற விஷயம், இந்த மாதிரி. இப்போ மருத்துவத்துறையிலே பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஒண்ணுக்கும், இப்ப தலைக்கு ஒருத்தர், காலுக்கு ஒருத்தர், கைக்கு ஒருத்தவங்க, எல்லா இன்டர்னல் ஆர்கான்ஸ்க்கும் வேற வேற ஸ்பெஷலிஸ்ட். ஒண்ணு பண்றவங்க இன்னொன்னு தெரியாது. அப்ப இந்த நாலேஜ் அவங்க கிட்ட இருக்கு. இது சொல்லும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. கல்வியை பத்தி நம்ம விவேகானந்தரோட கூற்று என்ன சொல்லுவாங்கன்னா, கல்வி வந்து ஒரு மனிதனை மருத்துவராகவோ பொறியாளராகவோ ஆட்சியாளராகவோ தான் ஆக்குது. ஆனா ஆன்மீக கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனை மனிதனாக்க வல்லது அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப மனிதனை இது அதது ஆட்சியில பதவியில நிப்பாட்டி வைக்குது. அந்தந்த துறைக்கு அவங்கள வந்து ஹெட்டா ஆக்குனாலும் மனிதனை மனிதனாக்கக்கூடியது இந்த மாதிரி ஆன்மீக கல்விதான். அந்த வகையில நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி குருமார்களை பெற்று. மெய்யறிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதை விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய் என்ற உண்மையை பெற்ற அறிவு, அதாவது முழு முதலை பற்றிய அறிவு, முழு முதற் பொருள், பிரம்மத்தை உணரும் போது நம்ம வேதாத்திரியார் ஒண்ணு சொல்லுவாங்க, வேதாத்திரி மகிழ்ச்சி, பிரம்மத்தை உணரும் போது உணர்ந்து கொள்றதுக்கு ஒரு தகுதி உடையதும், அதை உணர்ந்துகிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பிரம்மத்தை விட்டு வேறுபட மாட்டோம், வேறுபடாததும், அந்த பிரம்மந்தான் நானு தான் அப்படின்றது உணர்றதும், அது நானாகவே இருக்கிறது மட்டும் இல்ல, மற்ற உயிரினத்திலையும் அது வந்து அகமாகவும் அறிவாகவும் விளங்குது. அந்த உண்மையை உணர்றது எதுவோ அதுதான் அறிவு அப்படிம்பாங்க. அறிபடும் பொருளும் நீ இல்லை, அறிபடா பொருளும் நீ இல்லை, நீ அறிபவனாகும் அனுபவித்து அறிந்து கொள்ளேங்கோ கைவல்ய நவநீதம். இந்த அறிவு, அறிபவன், அறிதல், காண்பவன், காட்சி, காணப்படும் பொருள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காணப்பட பொருளும் நீ இல்ல, காட்சியும் நீ இல்ல, ஆனா நீ தான் காண்பவன். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நீ அந்த நிலைக்கு போயிட்டு நீ அனுபவித்துதான் அறிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. அப்ப அறிவை விளக்கணும்னாக்கா அறியாமை சொல்லிதான் விளக்க முடியும்னு நம்ம சார் சொல்லியிருக்காங்க. எப்படி பாம்புல விஷம் இருக்குதோ, எப்படி ஈஸ்வரன்ல மாயை இருக்குதோ, அது போலதான் அறிவு ஒரு துருவம், அறியாமை ஒரு துருவம். ரெண்டும் இருக்கு, அறிவும் இருக்கு அறியாமையும் இருக்கு. இந்த 10வது பாடல்ல அறியாமை விட்டு அறிவு இன்றாம் அப்படின்னு இதைத்தான் சொல்றாங்க. அகந்தை வந்தா என்ன செய்யறோம்? அந்த தேக அபிமானத்துல தன்முனைப்பு, அகந்தைன்ற வார்த்தை அழகான தமிழ் வார்த்தை, அதுல என்ன செய்யறோம்? தன்முனைப்பு, ஆணவம், ஈகோ அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை தான், தனது, என்னுடையது, எனக்கு மட்டும்தான்ப்பா இது சொந்தம், தான் என்ற பொருள் பற்று, தனது என்ற அதிகாரப்பற்றுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம்னா பொதுவா உலகியல் வழக்குல நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், என்னாலதான் இது நடந்தது. ஒண்ணு நடந்தாலுமே என்ன பண்ணுவோம், அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். என்னாலதான் இது முடிஞ்சு, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறோம், நான் தான் பண்ணேன். என்னைய போல என்ன யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன பண்ணுவோம், என்னைய போய் எப்படி சொல்லலாம் இவங்க, நான் எப்பேற்பட்ட பதவியில இருக்கிறேன், அந்தஸ்துல இருக்கிறேன், பொருளாதாரத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் தான் பண்ணேன் கையை தூக்கிக்கிட்டே இருக்கோம். ஒரு மகான் சொல்றாரு, நீ கையை தூக்கி நான் தான் பண்ணேன்னு ஆடிக்கிட்டு இருக்க, அந்த கை ஒரு கட்டத்துல நின்னு போகுது. உன் கை தானே, நீ தானே எல்லாமே பண்ண, உன் கை தானே இறக்கு, முடியல. ஏன்னா நம்ம அகந்தைன்றது என்னன்னா எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிறது அந்த பிரம்மம் தான். ஆனா அது தெரியாம நானுன்ற அந்த தேக அபிமானத்துல நம்ம உழன்றுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துலதான் நான் யாருன்ற விசாரம் வந்து நமக்கு தேவைப்படுது. நம்மளோட ஆதாரமாகிய ஆன்ம வஸ்துவில் ஒடுங்கி ஒன்று கலந்து ஆன்ம அறிவை பெறுதலே தன்னை அறியும் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப ஒரு அரணிக்கட்டை எடுத்துக்கிட்டா அந்த அரணிக்கட்டைக்குள்ள இருக்கக்கூடிய தீய வந்து அறிவுன்னு வச்சுப்போம். அந்த கட்டையே அறியாமன்னு வச்சுக்கலாம். கட்டை வந்து பாக்குறதுக்கு அதுக்குள்ள தீ இருக்கிறது நமக்கு தெரியல, அறிவு இருக்கிறது தெரியல. அப்ப அறியாமைன்னு வச்சுக்கிட்டோம்னா கட்டைக்குள்ள இருக்கிற அறிவு தெரியல. குருவானவர் எந்த குருவா வேணா இருக்கலாம், நமக்கு 10 குரு இருக்கலாம், ஒரு குரு இருக்கலாம். வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நம்ம இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ சொல்லி உபதேசம் பண்ற எல்லாருமே குரு தான் நமக்கு. அப்ப குரு சீடன் என்ற கட்டையை உரசும் போது, கொழுந்து விட்டு எரியும் போது அறிவாகிய ஞானத்தை கனன்று எரிகிறது. எந்த அளவுக்கு நம்ம குருவை உள்வாங்குறோமோ, அவரோட தத்துவங்களை உள்வாங்குறோமோ, எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறோமோ நம்ம, அப்ப அவங்கள உரச விடுறோமோ அந்த அளவுக்கு இந்த அறியாமைன்ற கட்டை எரிஞ்சு கட்டை தீர்ந்ததும் பேரறிவு நிலையில நம்ம வந்து நிக்கலாம். இதுதான் உள்ளது 40ல நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல பார்க்கும்போது நிறைய பேரு பல கருத்துக்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப கம்மி தான் போல, அவ்வளோ புத்திசாலிங்களா அவ்வளோ சொல்றாங்க. அப்ப என்னன்னா அந்த ஸ்ரீராம் சார்ன்ற அந்த குரு சீடராகிய நம்மளை வந்து எந்த அளவுக்கு புடம் போடுறாரோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பா அந்த உள்ளது 40ன்றதுல நம்ம வந்து ரொம்பவே முன்னேறலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு ஞானி வந்து தன்னோட வீட்டுல வெளியில உட்காந்துட்டு ஒரு பேழைய உற்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பேழைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெட்டி, அதை உற்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் போறவர் கேட்கிறாரு, என்னத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அந்த பேழைக்குள்ளன்னா? அவர் சொல்றாரு, அதுல தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில விழுற சந்திரனோட பிம்பத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றாரு. அதை கேட்ட ஞானி தான் கேட்கிறாரு, அவர் வந்து சிரிக்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி கவிஞர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஞானி கேட்கிறாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, சிரிக்கிறாரு, எல்லாரும் சிரிக்கிறாங்க, அங்க ஒரு கூட்டமே கூடிருது. அப்ப அவர் கேட்கிறாரு, கவிஞர் ஏன் இப்படி சிரிக்கிறீங்க, நான் சொன்னதுல என்ன வேடிக்கை இருக்கு, நான் வந்து இந்த பேழையில உள்ள நீர்ல உள்ள சந்திரனோட பிம்பத்தை தானே பாக்குறேன். அப்ப அவர் சொல்றாரு, உங்க கழுத்துக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னாக்கா நீங்க ஏன் நேரடியா அந்த ஆகாயத்துல உள்ள சந்திரனை பார்த்து ரசிக்க கூடாது? ஆகாயத்துல முழு நிலா காய்கிறது, ஆனா கவிஞர் என்ன பண்றாரு, தண்ணீர்ல வர்ற பிம்பத்தை கண்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதே நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அறிவை விட்டுட்டு அறியாமைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் என்ற சிற்றலை நான் கடந்த போதும்பாங்க. நான் நரன் என்ற சிற்றலை, நம்ம உடம்புன்ற அந்த சிற்றலை நான் கடந்த போது நான் அதுவாய் அது நானாய் அப்படி போற நிலைதான் சச்சிதானந்தம். இதுக்கு என்ன வேணும்? சிம்பிள். இந்த உள்ளது 40 புரிஞ்சுக்கணும், நிறைய நம்ம வேதாந்த நூல்கள் தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டா போதாது, நான் அதுவாய் அது நானாய் மாறுற சச்சிதானந்த நிலை பெறணும். அதுக்குதான் குருவின் மேல நம்பிக்கை இருக்கணும், ஸ்ரத்தை இருக்கணும், பரிபூரண சரணாகதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 13வது பாட்டுக்கு போயிடுறேன். ஞானமாம் தானே மெய் நானாவாம், ஞானம் அஞ்ஞானமாம், பொய்யாம் அஞ்ஞானமுமே ஞானமாம், தன்னை அன்றி இன்று அணிகள்தாம் பலவும், பொய் மெய்யாம் பொன்னை அன்றி உண்டோ புகழ். இந்த பொன் ஆபரணம் இதை பற்றி எது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டா, நீங்க திருக்கு திருசி விவேகம் எடுத்தாலும் இருக்கும், கைவல்ய நவநீதம் எடுத்தாலும் இருக்கும், ஒளிவில் ஒடுக்கம் எடுத்தாலும் இருக்கும், ஞான தமிழ் எடுத்தாலும் இருக்கும், அக்ஷரமணமாலை எது எடுத்தாலும் இது வந்து வந்துரும். பாகவதம்லையும் வந்துரும். எல்லா புத்தகத்திலையும் எல்லா மகான்களும் சொன்ன ஒரு உதாரணம் இது வந்து. இதுல பாத்தீங்கன்னா அஞ்ஞானத்திற்கு அடிப்படை என்ன? அஞ்ஞானத்துக்கு அடிப்படை சந்தேகம், சஞ்சலம், சலனம், விபரீதம், உணர்ச்சிவயம், எமோஷனலா நடந்துக்கிறது. இது எல்லாமே அஞ்ஞானம் தான். நம்ம வாழ்ற வாழ்க்கையை நம்ம சரின்னு நினைச்சிட்டு இருக்கோம். யார் சொன்னாலும் கேட்கறது கிடையாது. அவரவர் செய்யற செயல் அவங்களுக்கு சரி. இப்ப யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணா என்ன பண்ணுவோம்? அட்வைஸ் தான் இலவசமா கிடைக்குது, அதனால சொல்லிட்டு இருக்காங்க, போவியா, எனக்கு தெரியும், நான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாரு, நான் வாழ்ற வாழ்க்கை கரெக்ட் அப்படின்னு இந்த அஞ்ஞானத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஞானம்னா என்னன்னா அறிவு தெளிவு, அறிவை அறிந்த தெளிவு, சந்ததமும் தற்பரமாய் திளைத்திருத்தல் ஞானம், அந்நிலையில் நிலைத்திருத்தல் ஞானம்பாங்க. அதைத்தான் இந்த பாட்டுல போன பாட்டுல சொல்லியிருந்தாங்க. தன்னை அறியும் அறிவே அறிவுன்னு அந்த 10வது பாட்டுல வந்தது பாருங்க. அப்ப சந்ததமும் அந்த நிலையில நம்ம நிலைச்சு நிக்கணும். அஞ்ஞானத்துல பார்க்கும்போது பாம்பாகவும் ஆபரணமாகவும் குடமாகவும் ஆடையாகவும் பஞ்சபூதங்களாகவும் யானையாகவும் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இந்த மெய்ஞான நிலையில நம்ம பார்க்கும்போது
பாம்பு கயிறாகவும், ஆபரணம் வந்து தங்கமாகவும், குடம் வந்து களிமண்ணாகவும், ஆடை வந்து அதுக்கு பேசிக்கான நூலாகவும், பஞ்சபூதங்கள் வந்து பார் முதல் பூதங்கள் சொல்லுவாங்கல்ல, அப்ப அந்த இதாகவும், யானை வந்து மரம், இப்படிதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். கனவு காண்ற வரைக்கும் கண்டது உண்மைதானே. நம்ம கனவு காண்ற வரைக்கும் நம்ம கனவு காண்றோம் நமக்கு தெரியாது. கனவு கண்டுட்டு நிஜம்னு நினைச்சிட்டு தூங்கிட்டு இருக்கோம். கனவு கண்டு விழித்த பின்பு கனவுன்றது தெரியுது. அது மாதிரிதான் அஞ்ஞானத்துல இருக்கிற வரைக்கும் அஞ்ஞானம் தான் உண்மை நினைச்சிட்டு இருக்கோம். ஞான தெளிவு பெற்ற பின் தான் அஞ்ஞானம்ன்றது ஒரு கனவுன்றது நமக்கு தெரியுது. அப்ப அஞ்ஞானத்துல அது எது தேகமா தோன்றுச்சோ அதுதான் மெய்ஞானத்துல ஆத்மாவாக வெளிப்படும்னு ஸ்ரீராம் சார் தான் சொன்னார். அப்ப திருக்கு திருசிய விவேகத்துல சுவாமி சச்சிதானந்தர் சொல்லியிருக்காங்க, ஆனால் அஞ்ஞானத்து அறிவு வெளி ஆகாது என்ன நானாய் உடல் கண்ட நாட்டத்தால் தானாய் இருக்கும் சுளுத்திதனில் ஏனோ விளங்காது இருட்டி பாலாவேன் இசை அப்படின்னு சொல்றாங்க. உடலை சார்ந்து பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம், இதுதான் உலகியல் அறிவு. கண்டிப்பா இந்த இதுக்குள்ள அடங்கிரும். மக்கள் செல்வம் இதுக்குள்ள அடங்கிரும். பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உண்மை பொருளை விடுத்து உலக பொருளை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். புகழ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ன பண்றோம்னா தேடி தேடி போறது கிடையாது. நம்மளால பயன்பெற்ற நம்மளால உய்வடைந்த ஒருத்தர் தேடி வந்து உன்னால நான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அப்ப கிடைக்கிறது தான் புகழ். நான் போய் என்னைய புகழேன்றது புகழே கிடையாது, தேடி போறது. செல்வாக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு கிடைச்சிருக்கிற அதிகாரத்தை வச்சு ஏற்றத்தாழ்வு பார்க்கறது. அப்புறம் புலனின்பம், அந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இதை வச்சுக்கிட்டு இத பற்றி நம்ம அந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் இதுலயே உழன்றுகிட்டே இருக்கிறது தான் அந்த உலகியல் அஞ்ஞானம் சொல்லலாம். அப்ப இந்த தேகத்துல இருந்துகிட்டே நான் யாருன்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நான் யாருன்னு விசாரிக்க நம்ம உணர்வோம். அப்ப இன்ப துன்ப அனுபவங்களிலிருந்து விலகி தான் தன்னில் தானாய் சுளுத்தி நிலையான ஆழ்ந்த உறக்கத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருந்து பழக வேண்டும். ஆழ்ந்த உறக்கத்துல எப்படி இருக்கிறோம்? ஆழ்ந்த உறக்கத்துல மெய் ஞானத்தோட இணைஞ்சு இருக்கிறோம், ஆனா அஞ்ஞானத்துல இருக்கிறோம். அதாவது மெய்ஞானத்துல இணைந்து இருக்கிறோன்றது அறியாம இருக்கிறோம், அறியாமையில இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம விழிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் விழிப்பு நிலையில இருக்கும் போதும் அந்த தன்னில் தானாய் தைக்கிற அந்த நிலை இருந்துருச்சு அப்படின்னாக்கா அதுதான் அந்த மெய்யோட இணைகிற உண்மை பொருள். அப்ப அந்த உள்ளது 40 என்ன சொல்றாங்க? உலகாதி அஞ்ஞானங்கள் பொய், நம் உண்மை இயல்பாகிய சச்சிதானந்த ஆன்ம சொரூபமே சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாமும் நம்மளோட இருப்புணர்வை உணர்ந்து அதிலேயே திளைத்து மெய்ஞான நிலையில் கலந்து கரைந்து நிற்போமாக என்று கூறி வாய்ப்பளித்து பொறுமை காத்தமைக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். குருவே துணை. ரொம்ப அருமை அருமை அருமை. நன்றி சார், நன்றி சார். ஒரு செய்தி நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும், என்னன்னா நேரத்தை பத்தி கொஞ்சம் கவலைப்படாதீங்க, நீங்க சொல்ல விரும்புகின்ற விஷயங்களை அத்தனையும் சொல்லுங்க, நீங்க சொல்றதுதான் முக்கியம். நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இல்ல நான் நினைச்சேன் சார், ஒரு பாட்டு எடுத்திருக்கிறாங்க எல்லாரும், நம்ம பாட்டும் 2 பாட்டு எடுத்திருக்கோமே, உன்னோட முடிச்சிடலாமான்னு யோசனை. அப்புறமும் சரி கடகடன்னு சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். அப்படித்தான் இருக்கு. மேடம் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் இல்ல, மேடம் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர். அவங்க மைக் எடுத்தாச்சுன்னா நிறுத்த மாட்டாங்க. கரெக்ட். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். Thank you sir. Thank you sir. It was very nice. And நீங்க அந்த இது மற்ற லிட்ரேச்சர்ல இருந்தும் மேற்கோள்கள் காட்டி நீங்க சொன்னதுல 2 விஷயம். அதாவது 13வது பாட்டுல வந்து எப்படி நமக்கு வெளியில ஆத்மா என்ற ஒன்று இருக்கின்றது என்பது அதற்குரிய பயிற்சிகளை செய்து அதை அடைவது என்பது ஒரு விதம். அதே ஆத்மா நமக்கு உள்ளே இருக்கின்றது, உள்ள பொருளாக இருக்கின்றது, அதை நாம் நமக்கு உள்ளே சென்று நாடி அதை ஒன்று கலந்து விடலாம் என்பது பகவானுடைய வழி. ஆமா சார். இந்த பெரிய வித்தியாசம் பகவத்கீதையிலேருந்து பிரம்மசூத்திரங்கள்லேருந்து அந்த உபநிடதங்கள், அந்த உபனிஷத்துக்கள் அவைகள்ல இருந்து எந்த ஒரு இதை எடுத்துக்கொண்டாலும்
அவர்கள் நமக்கு வெளியே பிரம்மம் என்ற ஒன்று இருக்கின்றது, அதை அடைவதற்கு இதெல்லாம் தான் வழி என்று பொதுவா சிரவண மனன நிதித்தியாசனம் இப்படியெல்லாம் சொல்லி அதை அடைவது எப்படி என்பதை வகுத்து கொடுத்து, இப்போ ராஜயோகம்னு எடுத்துக்கொண்ட யமம் நியமம், யமம்னா சத்தியம் வத தர்மம் சர, அதாவது சத்தியத்தை பேசு, தர்மத்தை பண்ணு, அப்புறம் பொய் பேசாத, பிறர் பொருள் நய கவட்டியஸ்னஸ் அஸ்திரேயம் அது மாதிரி பண்ணாத, பிறர் பொருள் நயவாமை, இப்படியெல்லாம் யமம் பிரின்சிபல்ஸ் கொள்கைகள். இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அப்புறம் நியமம், காலகாலத்தால் எழுந்தா பல தேய்க்கணும், குளிக்கணும், சுத்தமா இருக்கணும், நமக்கு சுத்தி இருக்கிற இடத்த நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும். இதெல்லாம் நியமங்கள், அது ஒரு டிசிப்ளின். அதுல ஆரம்பிச்சு இந்த ஆரம்ப பாடத்துல ஆரம்பிச்சு கடைசியா தியானா தாரணா தியானா சமாதி நிலைக்கு கொண்டு போவது இது ஒரு மெத்தட். இதுதான் பொதுவான மெத்தட் காலங்காலமா. இந்த உள்ளது 40ல பகவான் நமக்கு ரெஃப்ரெஷிங்கா கம்ப்ளீட்டா ஒரு நியூ பாத்து, நீ மத்ததெல்லாம் கவலைப்படாதப்பா, நீ உனக்கு உள்ளே ஆழ்ந்து போய் பார். இது ஒரு அப்சல்யூட்லி இது இல்லாம இல்லை. பகவான் ஏதோ ஒரு புதுசா நமக்கு கத்துக் கொடுக்கல, காலங்காலமா இருக்கின்ற ஒன்றுதான். இந்த நான் யார் என தனக்குள்ளே ஆழ்ந்து போய் பார்ப்பது என்பது இருக்கு. அத அந்த ஒரு பாதைக்கு ஒரு வெளிச்சம் போட்டு தந்தவர் பகவான். இது மாதிரி பண்றது கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். நீ டயர்ட் ஆயிட மாட்ட. மனசுல உட்காந்து எண்ணங்கள் இல்லாம பாத்துக்கிறதுன்றதுனால உனக்கு சக்தி தான் கிடைக்குமே தவிர, நீ கான்சென்ட்ரேட் பண்ற அப்படின்னு பண்ணி உன்னுடைய சக்தியை இழந்து அப்பா டயர்ட் ஆயிடுத்து, நாம இப்ப தூங்கிடலாம், நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம், அதெல்லாம் இந்த நான் யாருக்கு கிடையாது. கலகத்தால விழிப்பு நிலையில இருக்கிற முழு நேரமும் நமக்கு என்ன நிகழ்ச்சிகள், உலக நிகழ்ச்சிகள் நடந்தா கூட அதுல எல்லாம் நம்ம இன்டகிரேட் பண்ணி இது எப்படி அதை எப்படி டேக்கிள் பண்றது இந்த என்பதற்கு இந்த நான் யார் விசாரம் எப்படியோ நமக்கு உதவும். இது எக்ஸ்பிளைன் பண்றதை விட அதை பிராக்டிஸ் பண்றதுனால கத்துக்கிறது தான் அதிகம். அதனாலதான் சொல்லுவார்கள் பெரியவர்கள்லாம், இந்த நான் யார் விசாரத்துல தியரி கத்துக்கிறது 2 மாசமோ 3 மாசமோ தான். அதை தரவா கத்துக்கணும்னா அதுவே ரொம்ப டைம் அதிகம். அதாவது நான் யார், பகவானுடைய அருள்மொழி தொகுப்பு, இந்த விசார சங்கிரகம், உபதேச மஞ்சரி, பிறகு இந்த உள்ளத 40, உபதேச உந்தியார், இப்படி எல்லாம் ஓரளவு கத்துக்கிட்டு இதுதான் விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 மாசம். அப்புறம் 30 வருஷம் இல்ல 60 வருஷம் உங்க வாழ்நாள் முழுவதும் பிராக்டிஸ் தான். தனிப்பட அனுபவங்கள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும். என்ன ஆக்சுவலா நடக்கும்னா, மற்ற சாதனைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன, சில பேர் ஜோதி தரிசனம்னுவாங்க, சில பேர் குண்டலினின்னுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்றது, உன்னுடைய அனுபவம் எப்படி இருக்கு, நீங்க இந்த பிராக்டிஸ் ஆரம்பிச்ச போது எப்படி இருந்தீங்க, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முன்னுக்கு வந்தீங்க, இப்போ எப்படி இருக்கு, உங்க அனுபவம் எப்படி இருக்கு, இதெல்லாம் மற்ற நெறிமுறைகளுக்கு சாத்தியம். ஆனா இந்த நான் யார் விசாரத்துக்கு, நீங்க நான் யார் விசாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கீங்க, இந்த கேள்வி எப்படின்னா, இந்த நான் யார் ஒரே பதில் தான். நான் யார் விசாரம் ஆரம்பிக்கும் போது எனக்கு சிந்தனை தெளிவு இல்லாமல் இருந்தது. இந்த சிந்தனை தெளிவு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ நான் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்றாலும் உடனே எடுக்க முடிகின்றது. யூஸ்வலா there is something called reaction and response. ஒன்னு, நீங்க ஒரு காரியம் நடக்கும்போது நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்றது இம்மிடியேட்டா பண்றது. ஆனால் அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு மெச்சூர்டா பக்குவத்தோட முதிர்ச்சியோட அணுகுவது என்பது ரெஸ்பான்ஸ். அது கடமையும் பொறுப்பும் உணர்ந்து செயல்படுவது. இவ்வாறு கடமையும் பொறுப்பும் உணர்ந்து செயல்படுவதற்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற நேரம் 30 வருஷம் முன்னாடி அரை மணி நேரம்னா, இப்போ 30 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா 3 நிமிஷம் கூட இருக்க. இந்த டிசைட் பண்றது,
அது எவ்வளவு சீக்கிரம் நம்ம அதை டிசைட் பண்றோமோ, இன்ஸ்டண்டா பண்றவங்களுக்கும் உண்டு, அப்படி பண்றவங்களும் இருக்காங்க. அப்படி இன்ஸ்டண்டா பண்ணும்போது கூட இட் வில் நெவர் பி அ ரியாக்ஷன், இட் வில் பி ஒன்லி அ ரெஸ்பான்ஸ். இதுதான் நான் யார் விசாரத்துல நமக்கு நேர்கின்ற ஒரு ப்ரோக்ரஸ். நம்ம எந்த அளவு முன்னேறி இருக்கோம்னா, நாம் ஒரு விஷயத்தை பற்றி எப்படி திங்க் பண்றோம், அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம், அந்த சிந்தனை தெளிவு அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா போகும்போது இன்ஸ்டண்டா வரும். ராமபிரானுக்கு அப்படி வந்தது. திடீர்னு கைகேயி கூப்பிட்டு அவர் சீதா பிராட்டியார்கிட்ட சொல்லிட்டு போறார். சுமந்திரர் கூப்பிடும் பொழுது சொல்லிட்டு போறார், இது தசரத அந்த கைகேயிக்கு அந்த புறத்துல இருக்காரு, நீங்க அங்க வர சொல்றாரு உங்களை அப்படின்னும் பொழுது பிராட்டியார்கிட்ட சொல்றார், இது நாளைக்கு பட்டாபிஷேகத்தை பத்தி மற்றொரு மகிழ்ச்சியான செய்தியா தான் இருக்கும், நான் போயிட்டு வந்துட்டு சொல்றேன். அப்படி அந்த எதிர்பார்ப்போடு வருகின்றவர், நீ காட்டுக்கு போனோம்னு கேட்ட உடனே காட்டுக்கு போலாம், நம்ம போறதுதான் நியாயம் அப்படின்றத அதை டிசைட் பண்றது இட் வாஸ் இன்ஸ்டன்டேனியஸ். அவருடைய முகத்துல அந்த ஒரு சோர்வு, ஒரு ஏமாற்றம் எதுவுமே இல்லையா. அன்றால இருந்த தாமரை போல அவர் முகம் இருந்துதான். அது வாசிஷ்டர்கிட்ட பல ஆண்டுகள் பழகி எவ்வளவோ பயிற்சி செய்து குரு அருளினாலே பெறப்படுகின்ற அந்த ஒரு ஸ்டேட், சிந்தனை தெளிவு என்பது இந்த உள்ளது 40 மூலமாக நம்ம பிராக்டிஸ் பண்ண கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அது 10 வருஷம் ஆகுமா, 20 வருஷம் ஆகுமா, நீங்க 40 வருஷம் ஆனா கூட யூ வில் ஃபீல் எ டிஃபரன்ஸ். நீங்கள் ஞானத்தை அடைகின்ற வரையில நாம் சிந்தனை செய்து எடுக்க வேண்டிய முடிவு சரியான முடிவாக எடுப்போம், அது குயிக்கா எடுப்போம். அந்த எடுத்த முடிவிலே பின்வாங்குவது என்பதும் இருக்காது. இதெல்லாம் நமது டே டு டே வாழ்க்கைக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், அதாவது வெளியில பிரம்மம் இருக்கு நினைத்து அணுகி அதை ஒன்று கலப்பது என்பது ஒன்று, பகவான் வழியில நமக்கு உள்ளேயே இருக்கின்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வது என்பது பகவானுடைய வழி. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, பேழையில ஒருத்தர் கவிஞர் சந்திரனை பார்த்தார், டைரக்டா சந்திரனை பார்க்க வேண்டியது தானே, இதுக்கு என்ன பேழையில பார்த்து அதுல என்ன சந்தோஷம், அதை போய் ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சுக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு சரியான உதாரணம், அது மிகச்சிறந்த உதாரணம். இது பகவானுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஒரு அன்பர், மேனாட்டு அன்பர் என்ன பண்ணார், பகவானுடைய அந்த போட்டோவை காமிச்சு அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து, பாருங்க பகவானே, இதைதான் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன், எப்பவும் இதே ஞாபகமா இருக்கணும் அப்படின்னு நான் இதை தான் நான் பார்த்துட்டே இருக்கேன், இதுதான் எனக்கு வழிகாட்டியா இருக்கு என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாரு. அதனால பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார், ஆஹா வெரி குட் அப்படிலாம் சொல்லுவாரு அப்படின்னு அவர் நினைச்சார். அப்போ பகவான் என்ன சொன்னார், யூ ஆர் லுக்கிங் அட் த ஷேடோ ஆஃப் த நான் செல்ஃப் அப்படின்னு. அவர் திடுக்கிட்டு போனார், என்ன பகவானே இதுக்கு என்ன அர்த்தமே புரியலையே முதல்ல, இல்ல நீ இந்த படத்தை வச்சு இதை தான் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன்றியே, இந்த படம் ஷேடோ, நிழல், இது எதனுடைய நிழல்னா என்னுடைய உடல் என்பது நான் செல்ஃப், இந்த தேகம் பிரம்மம் இல்லை. அதாவது அக்ஞானியின் பார்வையில் இந்த தேகம் என்பது நான் அனாத்மா. அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யுவர் நாட், இப்போ உங்களை நேரம் பாக்குறேன், உங்களை தரிசனம் பண்றேன், அதே ஞாபகமா இருக்கேன் அப்படின்னா யூ ஆர் வர்ஷிப்பிங் த நான் செல்ஃப். நீ பண்றது இன்னும் worst. You are concentrating on the shadow of the non-self. இதைத்தான் அந்த கவிஞரிடத்துல அந்த ஞானி சுட்டி காட்ட விரும்பி இருக்கிறார். இது ஒரு ஞானி ஒரு விதமா அதை சொல்லுவார்கள். அது ஒன்றொன்று நமக்கு சுவை பயக்கும். இன்னொரு விஷயமும் இருந்தது. இப்போ ஐ திங்க் இந்த ரெண்டும் ரொம்ப நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்ததுனால இதை நான் குறிச்சே வச்சுக்கிட்டேன். இது ரெண்டு பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு. ரொம்ப அருமையா, ரொம்ப 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 அருமையா நீங்க சொன்னீங்க. இப்ப பகவான் சொல்ற வார்த்தைகள் வேதமா இருக்குன்றதுக்கு காரணம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான். யூ ஆர் லுக்கிங் அட், யூ ஆர் கான்சென்ட்ரேட்டிங், யூ ஆர் அட் த ஷேடோ ஆஃப் த நான் செல்ஃப்ன்றது ஒரு காலத்தினால் அழிக்க முடியாத வார்த்தைகளா மாறிடுச்சு இன்னைக்கு. அதாவது அதை கேட்பவர்கள்
ஒரு முறை கேட்பவர்கள் கூட மனசுல அப்படியே தைக்கிற மாதிரி வார்த்தைகளை பகவான் இந்த ஒன்லைன் பஞ்ச் லைன்ஸ் பகவான் ரொம்ப ஃபேமஸ். அதுல இதுவும் ஒன்று. அடுத்து ரொம்ப நன்றி நன்றி சார். செந்தில் செல்வி அவர்களே. செந்தில் ரொம்ப 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 அருமையா பேசுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. எக்ஸலன்ட் சார். அடுத்து உங்க ரொம்ப கமெண்ட்ரி நன்றி சார். ரொம்ப நன்றி அருமையா சார். இருந்தது. கண்டிப்பா. சித்ரா மேடம், நீங்க பேசலாம். தேங்க்யூ சார். வணக்கம். நான் எடுத்துக்கொண்டுள்ள வரிகள் 14வது பாடல். சார் கேக்குறதா? கிளியரா கேக்குறது. தேங்க்யூ சார். தன்மை உண்டேல் முன்னிலை படக்கைகள் தாம் உளவாம், தன்மையின் உண்மையை தானாய்ந்து தன்மையறின் முன்னிலை படக்கை முடிவொற்றொன்றாய் ஒளிரும் தன்மையே தன்னிலைமைதான். இந்த 14வது பாடலில் தன்மை, முன்னிலை, படற்கை எனும் 3 இடங்களை பற்றி பகவான் குறிப்பிடுகிறார். தன்மை உண்டேல், அதாவது தன்மை இருக்கிறது என்றால் எனும் பொருள்படும் இது. தன்மை இல்லை, அது இருப்பதாய் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் பகவான். தன்மை, முன்னிலை, படற்கை பற்றிய அடிப்படை இலக்கணத்தை ஆசிரியர் விளக்குங்கால், மார்வாரி மக்கள் பெரும்பாலும் நிகழ்கி என்றே இந்த உங்களுக்கு என்ற பொருள்பட கூறுவார்கள். கன்னட மொழி பேசுவோரும் ஹவுதா, அதாவது அப்படியா என்று சொல்லும் இடத்தில் ஆமாவா என்று தமிழில் கேட்பர். இப்படியான தமிழ் மொழியில் உள்ள சில வார்த்தைகள் வேற்று மொழியில் காணப்படுவதில்லை என்பதையெல்லாம் ஆசிரியர் விளக்கினது எனக்கு ஒரு பெரிய அறிவை கொடுத்தது என்று சொல்ல வேண்டும். மிக முக்கியமாக தான், நாம் இவை ஆத்மாவை குறிக்கும் தமிழ் சொற்கள். பிற மொழியிலோ அகம் அகம் என இரட்டை சொல்லில் ஆத்மா குறிக்கப்படுவதை அறிய முடிந்தது. நான் என்பது அகந்தை, நாம் என்பது பரமாத்மா என்றெல்லாம் கேட்டு தெளிந்தேன். நான் என்கிற தன்மை உணர்வு எழுந்த பின்னரே நீ, அவன், அவள், அது என்றெல்லாம் எழும்புகிறது. இந்த தன்மை உணர்வுதான் அடிப்படை உணர்வு. 5 அறிவிலிருந்து 6 அறிவுக்கு மனிதன் முன்னேறும் போது, அதாவது உத்வேகத்தோடு வெளிவரும் இந்த எண்ணங்கள் பரமேஸ்வரி, பராசக்தி, மகாமாயை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது என்று அறிந்தேன். இருப்பு நிலையில் சாந்தமாய் இருப்பதுதான் பரமேஸ்வர சக்தி. நான் இருக்கிறேன் என்பதில் நான் எனும் முற்பகுதியில் கவனம் போகும்போதுதான் அது சிற்றுணர்வு, அதாவது அகந்தை உணர்வாய் மாறுகிறது. இந்த அகந்தை என்கிற தன்மை மனித வாழ்வில் 5 வயதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்றும் அறிந்து கொண்டேன். நான்மொழி தொகுப்பில் பகவான் உரைநடை வாயிலாய் பகருவதாவது, மனதில் நான் எனும் நினைவே முதல் நினைவு. அது எழுந்த பிறகே ஏனைய நினைவுகள் எழுகின்றன. தன்மை தோன்றிய பிறகே முன்னிலை படற்கைகள் எழுகின்றன. தன்மையின்றி முன்னிலை படற்கைகள் இரா. அதனால் தன்மையின் உண்மையினை தான் ஆய்ந்து என்று விளக்கியுள்ளார் பகவான் என்றும் அறிந்தேன். தன்மையை ஆராய்ந்து பார்ப்பதற்கே உள்ளது 40 நூல் தோன்றியுள்ளது. உலக வாழ்வில் துன்பமே நிறைந்துள்ளது. சுகம் உண்டென்றால் அது தூக்கத்திலே கிட்டுகிறது. தூக்கத்தில் அனுபவிக்கும் சுகத்தை விழிப்பு நிலையில் அனுபவிக்க மனிதனின் தேடலே இந்த பாரத திருநாட்டில் ஞானிகள் தோன்றி உண்மை உணர்வை காட்டி அருளும் பேறு பெற்றோம் எனலாம். புத்த பிரான் உண்மையை தேடச் செல்கிறார். துன்பத்துக்கு காரணம் ஆசை என்கிறார். ஆசைகளை ஒழிப்பதே சுகத்துக்கு வழி என்கிறார். பின்வந்த ஆதிசங்கர பகவத் பாதாள் அஞ்ஞானத்தை ஒழித்தால்தான் ஆசையை ஒழிக்க முடியும் என்றார். நமது பகவான் இவற்றை மெருகூட்டி
தன் அனுபவ வாயிலாய் புதுமையாய் சிந்திக்கிறார். உடற்பற்றுதான் அஞ்ஞானத்தை, அகந்தையை உருவாக்குகிறது. ஆதலின் உடற்பற்றை நீக்கினால் ஆசை நீங்கும். ஆசை நீங்கிடில் அஞ்ஞானம் மறைந்தொழியும். இந்த கருத்தை வலியுறுத்தும் பாங்காய் உள்ளது 40 அனுபந்த தொகுப்பில் 13வது பாடலை ஆசிரியர் மேற்கோள் காட்டினார். உடற்பற்று, அதாவது தேகாபிமானத்தை விட்டொழிக்க 18 விஷயங்கள் பட்டியலிடப்படுகின்றன. 1. தானம். எந்த தானமுமே முழுமையான தானமாகாது. இந்த நான், எனது இவற்றை விடுதலே தானம். 2. தவம். நிராசை பயிற்சியை சிறந்த தவம் எனப்படுவது. 3. வேள்வி. நான் யார் விசாரம் எனும் வேள்வியில் நான் எனும் அகந்தை பூர்ணாகுதி செய்யப்பட வேண்டும். 4. தர்மம். தர்மம் என்பதன் பொருள் அறம். அதர்மத்துக்கு அடிப்படை தேகாபிமானம்தான். உடற்பற்றை களைந்தவனே தர்மத்தை அனுஷ்டிப்பவன் ஆகிறான். 5. யோகம். இறைவனிடமிருந்து பிரிந்து இருக்கிறோம், இது அகந்தை காரணமாய். தேகாபிமானத்தை விட்டால் இறைவனுடன் ஒன்று கலக்கலாம். 6. பக்தி. இறைவனை விட்டு பிரிந்தால் அது விபக்தி. உடற்பற்றை விட்டால் பக்தி. 7. ஆகாசம், வானம். தன் இதயத்திலிருந்து தேகாபிமானத்தை அகற்றுபவனே அந்த இதய ஆத்மாவில் ஒன்று கலக்கிறான். உள்வெளி எனும் கற்பனை இரண்டும் நீங்கி ஆன்மவானிலே சிறகடித்து பறந்து எல்லாம் ஆகிவிடுகிறான். 8. பொருள். வஸ்து என்பது ஆத்மாதான். தன்னுள் இருக்கும் பொருள், அதாவது வஸ்துவை தெரிந்து கொள்பவன் நிராசை பயிற்சியின் மூலம் உடல் அபிமானத்தை விட்டொழித்து அதன் கண் உண்மையான பொருளாம் ஆன்ம நிதியை அடைகிறான். 9. சாந்தி. 3 விதங்களில் மனிதனுக்கு துன்பம் நேரிடுகிறது. ஆனால் தேகாபிமானத்தை விட்டாலோ சாந்தி கிட்டுகிறது. 10. வாய்மை. நான் என்ற அபிமானத்தை நீக்குவதுதான் சத்தியம். 11. அருள். இறை அருள் இன்றேல் சிறு துரும்பும் அசையா. உடற்பற்றை விட்டாலோ இறை அருள் கைகூடும். 12. மோனம். மனம், வாக்கு, காயத்துக்கு எட்டாதது மோனம். இங்கும் உடற்பற்று விட்டால் மோனம் கைவரப் பெறலாம். 13. நிலை. தேவி காலோத்தரத்தில் ஸ்ரீ பகவான் சித்தம் சிறிதசைய சம்சாரம் என்றும் நிலைத்து நிற்க முக்தி எனவும் அருளையுள்ளார். இங்கும் தேகாபிமானம் விட்டால் ஆன்ம நிலை ஸ்திரமாகும். 14. சாகாமல் சாவு. இந்த உடலை அழித்து விடாமல் அகந்தையை மட்டும் கொல்லுதல். இதற்கு தேகாபிமானம் விடல் அவசியம். 15. அறிவு, ஞானம். உடல் அபிமானத்தை நீக்குவதே அறிவு. 16. துறவு. துறவு என்பது அனைத்தையும் துறத்தல். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம் என்ற கிரமப்படி சென்று துறவில் முடிவது. ஆனால் தேகாபிமானம் விடுதலே உண்மை துறவு. 17. வீடு. விடுதலை, வீடு பேறு, முக்தி, மோட்சம் ஆகிய அனைத்தும் ஒரே பொருளை குறிக்கும். தேகாபிமானம் விட்டவன் ஆன்ம பேரின்பம் எய்துவான். 18. இன்பம். ஆன்மாவோடு ஒன்று கலக்க தடையாவது தேகாபிமானமே. இறையருளால் உடற்பற்றை விட்டவன் ஆத்ம பேரின்பத்தை அடைகிறான். இங்கனம் தேகாபிமானத்தை விட வேண்டிய 18 வழிகளை பகவான் நமக்கு அருளியுள்ளார். புத்தர், ஆதிசங்கரர் போதனைக்கு மகுடம் ஒன்று வைத்து உடற்பற்றை நீக்கு, இதனால் ஆசை நீங்கும், அஞ்ஞானமும் அகலும் என்று அருளியுள்ளார் பகவான். உடற்பற்றால் வரும் அகந்தை எழுச்சியினாலேயே எதிரே காணப்படும் முன்னிலையும் படர்க்கையும் அறியப்படுகிறது. இவை சுட்டு அறியப்படுவதால் சுட்டறிவு என்கிறோம். பார்க்கின்ற எதற்கும் ஒரு பெயரிட்டு பார்ப்பது என்பது இட்டறிவு எனப்படுவது. ஆக தன்மையை விசாரிக்க வேண்டிய அவசியம் ஆகிறபடியால் சுட்டி அறிவது உண்மை அறிவு ஆகாது. சரி, எப்படி ஆராய்ச்சி செய்வது? நான் யார் விசாரம் செய்ய செய்ய இருக்கிறேன் என்ற உணர்விலே கவனம் உட்திரும்புகிறது.
நான் இருக்கிறேன் என்ற உணர்வில் ஆரம்ப கால ஆன்ம விசார பயிற்சியில் இந்த நான் என்ற முற்பகுதியில் 90% கவனமும், இருக்கிறேன் என்ற பிற்பகுதியில் 10% கவனமும் தான் இருக்கும். பயிற்சி வலுப்பட வலுப்பட நாள் செல்ல செல்ல நான் என்ற முற்பகுதியில் 10% கவனமும், இருக்கிறேன் என்ற பிற்பகுதியில், அதாவது ஆத்மாவில் 90% கவனமும் உட்திரும்பிவிடும் என்றெல்லாம் அறிந்து கொண்டேன். பகவானின் இந்த தத்துவத்தை முருகனார் சுவாமிகள் ரமண புராணத்தில் 427வது வரியில் பன்னிலையாய் தோற்றும் படற்கையொடு முன்னிலைக்கும் முன்னிலையாம் தன்மை தன் மூலம் அறிந்தற்றால் அதனோடு அவையும் ஒருங்கு ஆங்கே அழிவுற்று அதன் ஒளியே தன் உண்மையாகும் அகண்டமே என்று பகிர்ந்துள்ளார். இவ்வகையான ஆன்ம பயணம் குருவருளால் தடையின்றி தைலதாரை போல் நமக்கு சித்திக்க வேணுமாய் ஆசிரியரையும் பகவானையும் பிரார்த்தித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. சந்தோஷம் சந்தோஷம். ரொம்ப அழகா யூ ஜஸ்ட் ஒன் பை ஒன் யூ ஆர் கிவிங் த பாயிண்ட்ஸ். அருமையிலும் அருமை, வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த தேகாபிமானம் என்பது தட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னது பகவானுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்க சொன்ன மாதிரி ஆசைகளே துன்பத்துக்கு காரணம்ன்றதோட அதுக்கு உண்டான 8 எண்மகை மார்க்கம், 5 பஞ்சசீலங்கள், இப்படி எல்லாம் புத்த மதம் ரொம்ப பெருசா புத்தர் போதிக்கிறார். 4 வழிமுறைகள், மேன்மையான வழிமுறைகள், இப்படி எல்லாம் 4, 8, 5 இப்படி எல்லாம் சொல்றாரு. அது மாதிரி ஆசைகளை அடக்குவதற்கு உண்டான வழிமுறைகளை அவர் சொல்றார். அதான் ஆதிசங்கரர் நீங்க சொன்ன மாதிரி அந்த இதுல அஜ்ஞானமே ஆசைக்கு காரணம், ஆசையினுடைய எழுச்சிக்கு காரணம் அஜ்ஞானம் தான், அறியாமை தான். அந்த அறியாமையை நீக்கினால் ஆசை நீங்கும். பகவான் சொல்றது அந்த அறியாமை எப்படி வந்தது? இந்த தேகாபிமானத்தினாலே வந்தது. நான் என்கின்ற இந்த உணர்வு மெல்ல வெளியே வரும் பொழுது அது ஒரு தேகத்தோடு தன்னை பிணைத்துக் கொள்வதற்கு தேகாபிமானம் தான் காரணமாக இருக்கின்றது. உடற்பற்றை அறுக்க வேண்டும் என்பது இது ஒரு ஆன்மீக உலகத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு. சில விஷயங்கள்லாம் டைரக்டா நம்மளுக்கு புலப்படாது. இது மாதிரி ஞானிகள் அதை கண்டுபிடித்து பின் பாயிண்ட் பண்ணும் பொழுது we are able to follow, we are able to grasp it intellectually, then put it into practice. அதுதான் நடக்கிறது. ரொம்ப 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 அருமை. நீங்க அந்த கட்டுரைகளை மட்டும் படிச்சுட்டு அது மாதிரி பேசல. என்னுடைய ஸ்பீச்சஸை நீங்க கேட்டிருக்கீங்கன்னு தெரியறது. அதனால தான் அந்த கட்டுரையில நான் இந்த அவுதானா ஆமாவான்னுவாங்க, அப்படியா நம்ம கேட்கறதுக்கு அவங்க ஆமாவா அப்படின்வாங்க. இதெல்லாம் நீங்க என்னுடைய ஸ்பீச்சஸ் கேட்டிருந்தா தான் அதை சொல்லியிருக்க முடியும். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கட்டுரையில கொண்டு வர முடியாததுக்காக நான் அதை அவாய்ட் பண்ண விஷயங்கள் நீங்க அதை கீழா கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப 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 சந்தோஷம். அடுத்து ராணி கணேஷ் அவர்கள். மேடம் பேசுறீங்களா? ராணி மேடம் கேக்குறதா சார்? கேக்குறது. சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ ரமணாய நமக. ஓம் ஸ்ரீ ரமணாய நமக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். எனக்கு முன்னாடி பேசின செல்வி மேடம், சித்ரா மேடம் அவர்கள் உரையை கேட்டப்புறம் நான் பேசலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டேன் சார். எனக்கு அவங்கள மாதிரி ஒன்றும் தெரியாது. ஸ்டில் இன்று நான் எடுத்துக்கொண்ட பாடல்கள் 10, 11. இந்த பாடல்களால் எந்த அறிவு சிறந்தது என்ற உண்மையை பகவான் விளக்குகிறார். அனுபவங்களிலிருந்து கிடைக்கும் அறிவு பட்டறிவு, புத்தகங்களிலிருந்து கிடைக்கும் அறிவு நுண்ணறிவு என்பதை நாம் அறிவோம். ஆனால் பகவான் என்னிடம் இல்லாத ஆனால் எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஆன்ம அறிவை பற்றி கூறுகிறார்.
தனக்குள்ள அறிவை நம் ஆசான் ஸ்ரீராம் அவர்கள் பகிர்ந்ததால் தான் நான் அறிவை பற்றி, அதாவது இந்த மாதிரியும் ஒரு அறிவு உள்ளது என்பதை அறிந்து கொண்டேன். அதற்கு அவருக்கு என் நன்றிகள் பல. நண்பர்களே, நாம் ஒரு செயலை செய்ய விளைகிறோம். ஆனால் அச்செயல் தவறாக முடிந்து போனால் சரியாக முறையாக செய்வது எப்படி என அறிந்து கொள்கிறோம். அப்படி செய்யும் போது தவறுதலாக செய்யும் போதுள்ள அறியாமையையும் சரியாக செய்ய வேண்டிய அறிவையும் அறிந்து கொள்கிறோம். இப்படி உலகியல் வாழ்வில் ஒவ்வொன்றை பற்றி ஆராய்ந்து செய்யப்படும் அறிவு அதை பற்றிய அறியாமையால் விளைந்தது. ஆதலால் அறியாமை இன்றேல் புதிதாக பெறப்பட்ட அறிவும் இல்லை. இங்கனம் இவை இரண்டும் ஒட்டி பிறந்தவை. மேலும் ஒரு செயல் செய்ய தொடங்கும் போது அறிதல், அறிபவன் எதை பற்றி அறிகிறான் என்ற முப்பொடியும் ஆராய்ச்சிக்குரியதாகிறது. ஆனால் முடிவு யாவும் பொய்மை என்பதே. இது ஒரு விதம் இருக்க, ஒரு மனிதன் முவ்வகையான வாழ்க்கை வாழ்கிறான். அதாவது மனிதன் தனக்கு முக்கியமாக வேண்டிய உணவு, உடை, உறைவிடம் இவற்றை தேடி வாழும்போது உடல் அளவிலான வாழ்க்கை வாழ்கிறான். சிந்தனா சக்திகளால் புதிதாக கண்டுபிடித்து அதற்காக வாழ்பவன் மனத்தின் அளவிலான வாழ்க்கை வாழ்கிறான். விஞ்ஞானிகள் இங்கனமே வாழ்கின்றனர். இந்த இரண்டு வாழ்விற்கும் அப்பாற்பட்டது ஆன்மீக வாழ்வு. அப்படி வாழ்ந்தவர்கள் ராமகிருஷ்ணர், சாய்பாபா, மகாபரிவா, ரமண பகவான் போன்றோர். இத்தகைய வாழ்க்கையில் தன் ஆன்மாவை பற்றி அறிந்துள்கிறான் மனிதன். தான் யார் என்றும் விசாரத்தில் ஈடுபடும் போது அவன் ஒருமுகப்படுகிறான், அகமுகப்படுகிறான். அவ்வாறு இருக்கும்போது தன் உண்மை இயல்பு அறியும் போது அறியாமை யாவும் நீங்குகிறது. அறிவு, அறியாமை பொய்மையே என்றாலும் உண்மை அகன்று உண்மை யாவும் அறியும் போது, தன் உண்மை இயல்பு அறியும் போது அறியாமை யாவும் நீங்குகிறது. அறிவு, அறியாமை பொய்மையே என்றாலும் உண்மை போல் தோன்றுவதற்கு ஒரு ஆதார பீடம் இருக்க வேண்டும். அறியாமை அகன்று அறிவு பெற்றால் அகந்தை ஏற்படுகிறது. அதற்கும் ஒரு ஆதார பீடம் இருக்க வேண்டும். அதனால் தனக்குள் ஆழ்ந்து அகமுகப்படின் அகந்தையின் பொய்மை உணரப்படும் போது அகந்தை அழிவும் ஆன்ம எழுச்சியும் ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன. அப்போது ஆன்ம ஞான தெளிவு கிடைக்கும். இதுவே உண்மையான அறிவு, இதுவே சாலச் சிறந்த அறிவு என்பதை குறிப்பிடுகிறார் பகவான். இத்துடன் என் உரையை முடித்துக்கொண்டு உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். வணக்கம் சார். நன்றி. நன்றி சார். இந்த அறியாமை, அறிவு மூன்று பாடல்களையும் சேர்த்து சொல்லியிருந்தா, ஏன்னா மூன்றுமே, அதாவது அறியாமை விட்டு அறிவு என்றாம் 10, 11 அறிவரும் தன்னை அறியாது, 12 அறிவு அறியாமையமற்றது உண்மை அறிவாமே. இப்படி இந்த மூன்று பாடல்களுமே அடுத்து 4வது பாடல், 12வது பாடல் ஞானமாம் தானேமை, நானாவாம் ஞானம் அஜ்ஞானமாம். இப்படி இந்த 4 பாடல்களுமே அறிவு, அறியாமை என்கின்ற இந்த இரட்டைகளை பற்றி கூறுகின்றது. அததான் பகவான் நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றார். ஆனால் அறிவு அறியாமையும் அற்றது, கடைசியாக அறிவாமேன்னு தான் சொல்ல முடியாது. அந்த அறிவு என்பதற்கு வேற வார்த்தைகள்ல கொண்டு வரத்துக்கு வேற ஆன்ம ஞானம், உலகியல் ஞானம், இப்படித்தான் அந்த ஞானம்ன்ற வார்த்தை தான் அறிவு தமிழ்ல. இந்த ஞானம்ன்ற வார்த்தைக்கு there is no substitute. அறிவு அறியாமையும் அற்றது சொல்லி கடைசியில இது ரெண்டும் இல்லாத்தியது அறிவாமை. அந்த ஒரு லிமிட்டேஷன் வார்த்தைகள்ல இருக்கு. வார்த்தைகள்ல கொண்டு வரும் பொழுது இந்த ஆத்ம அறிவு, ஆத்ம ஞானம் என்பது இவற்கெல்லாம் விலட்சணமாக, அதாவது அப்பாற்பட்டு தனித்துவப்பட்டு பிரகாசித்து கொண்டிருந்தாலும், இந்த எந்த இடத்துல அறிவு அறியாமைன்னு சொல்லும் போது எந்த இடத்துல இது இரட்டைகளாக இருக்கின்றன, எந்த இடத்துல அந்த அறிவு என்ற வார்த்தை ஞானத்தை குறிக்கின்றது, அதாவது ஆத்ம ஞானத்தை குறிக்கின்றது என்பது நாம் அந்த கான்டெக்ஸ்டை வச்சு நம்ம பார்த்துக்கணும். அது விஷயம். பட் நீங்க ரொம்ப அருமையா பேசினீங்க. நீங்க சொல்ற அந்த விதம் ரொம்ப அருமையா இருந்தது, தெளிவாகவும் இருந்தது. ரொம்ப நன்றி.
சந்தோஷ் கண்ணா சந்தோஷ் கண்ணா பேச விரும்புகிறார். ஆனா இப்ப மணி 8:20 ஆகுது. சார், நம்ம உங்க ஸ்பீச் அடுத்த வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சா ஆரம்பிக்கலாமா? நோ இஷ்யூ சார், பண்ணிக்கலாம் சார். ஏன்னா யூ வில் ஹேவ் எனஃப் டைம். இப்போ வந்து அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும், 8:15 ஆயிடுத்து, அந்த ஒரு டென்ஷன் இருக்கக்கூடாது. இந்த ஆன்மீக விஷயங்கள்ல நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறத விட யூ வில் ஹாவ் மோர் டைம் டு ப்ரிப்பேர் எக்ஸ்ட்ரா. அதை பண்ணிட்டு அடுத்த சத்சங்கம், அதாவது வெள்ளிக்கிழமை, நான் ஏன் 2 கிளாஸ்ல ஒரு கிளாஸ் வச்சுக்கிறதுக்கு காரணமே பாடமும் நடக்கணும், அதனால அப்படி வச்சுட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க யூ வில் கிவ் த ஃபர்ஸ்ட் ஸ்பீச். ஓகேவா? தேங்க்யூ சார். சந்தோஷம் 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 ஃபார் யுவர் கோஆபரேஷன். ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இறுதி கட்ட ஒரு பார்ட்டிங் வேர்ட்ஸ் யாராவது சொல்லணும்னா சொல்லலாம். விடைபெறுவதற்கு முன்பு யார் வேணா சொல்லலாம். யாராவது பேசணும் தோணிச்சுன்னா சொல்லலாம். சார், ஆக்சுவலா இந்த இன்டராக்ட் நம்ம 1 to 8, 9 to 18 இந்த ரெண்டுக்குமே ஒரு சின்ன ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதிருக்கேன் சார். அதை வந்து குரூப்ல போஸ்ட் பண்றேன். ஸோ தட் அது ஐ திங்க் ரீகேப் மாதிரி ஆகும். ஷியோர் ஷியோர் ஷியோர், நிச்சயமா. நீங்க உங்களுடைய அடுத்த உரை ஆரம்பிக்கும் போது அதை படிச்சுட்டே ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா சார். குரூப்ல போட்டா கூட ஒரு ஆத்தர் அவருடைய கவிதையை படிக்கும் போது அது இனோட்டேஷன்ஸ், அது இது பங்க்சுவேஷன்ஸ், இதெல்லாமே ஒரு அழகு. நீங்க அடுத்த இதுல நீங்க படிச்சிருங்க. அதை படிச்சுட்டு யூ ஸ்டார்ட் யுவர் டாக். கண்டிப்பா சார். ஓகே. கிருஷ்ணமூர்த்தி சார். இல்ல தேங்க்யூ. திஸ் இன்டராக்டிவ் செஷன் இஸ் ரியலி வண்டர்ஃபுல் பிகாஸ் நமக்கு ஒருத்தருடைய இதுவும் ஷேரிங், வி கம் டு நோ டிஃப்ரெண்ட் வியூஸ். அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் ஒன்று தான், இருந்தாலும் ஒருவரோட பிரசன்டேஷன் ஒரு விதமா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர்கள் எந்த அளவு அதை உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது அது அவருடைய ஸ்பீச் வெளிக்கொண்டு வருகின்றது. Really nice. ரொம்ப 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 சந்தோஷம். So we will all meet next Tuesday. Yeah. இல்லையா? டியூஸ்டே நம்ம டியூஸ்டே எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லை, நான் குரூப்ல நான் போஸ்ட் பண்றேன். If in case I am going out on Tuesday, we will have it on Friday. அது நான் சொல்றேன். ஓகேவா? தேங்க்யூ சார். சந்தோஷம் சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி.